சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பற்றிய 5 விஷயம். 1. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்த கிரேக்க ஆசிரியரான தலாமி அப்படிங்கிறவரு இந்த ஊரை மல்லியார்பா அப்படின்னு குறிப்பிடுறாரு. மயில்கள் அதிகமா இருந்து ஆர்த்தெழுந்த காரணத்தினால இந்த தலம் மயில் ஆர்ப்பு அப்படின்னு பெயர் பெற்று பின்னால மயிலாப்பூ அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் மயிலாப்பூர் அப்படின்னு ஆகிட்டதா சொல்றாங்க. 2. உமையால் சிவபெருமான் கிட்ட 5 எழுத்தோட பெருமையும் திருநீற்றோட மகிமையும் விளக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்க சிவபெருமான் அதற்கான விளக்கத்தை சொல்லும் போது அப்போ அங்க மயில் ஒன்று தோகை விரித்தாட தேவி தன்னுடைய கவனத்தை அந்த மயில் மேல செலுத்துறாங்க. அதனால கோபமடைந்த சிவபெருமான் நீ பூலோகத்துல மயிலுரு பெற்றிடுவாய் அப்படின்னு சாபமிடுறாரு. சாபம் நீங்கிறதுக்கு நீ தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த தலத்துல அமைஞ்சிருக்கிற புன்னை மரத்துக்கு கீழே இருக்கிற சிவலிங்கத்தை தேவி பூஜை செஞ்சு வழிபட்டாங்க. அந்த தவத்தோட மகிமையால சிவபெருமான் தேவி முன்னாடி தோன்றி மயிலாய் இருந்த பழி உன்னை விட்டகன்றது கற்பகவல்லி என்பதான பெயர் உனக்காகுக அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. அப்போ தேவி பரமனை நோக்கி நான் இங்க தவம் செஞ்சு உயர்ந்ததுனால இந்த பகுதிக்கு மயிலை அப்படின்னு பெயர் வழங்க வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க. ஈசனும் அவ்வாறே அருளியதாக இன்னொரு வரலாறும் சொல்லுது. 3வது, இங்க உள்ள சிவபெருமான தரிசனம் செஞ்சா பரமானந்த நிலை அப்படின்னு சொல்லப்படுற பிறப்பற்ற நிலை பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம். இங்க உள்ள ஈசனை வழிபடுறவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தலத்தோட முக்கிய சிறப்பு. அது மட்டும் இல்லாம உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இங்க இருக்கிற அம்பால வணங்கினா விரைவில் அந்த நோய் குணமடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 4. முருகப்பெருமான் இங்க உள்ள மயிலைநாதனை வழிபட்டு சக்திவேல் பெற்ற தலம். பிரம்மா பூஜை செஞ்சு தன்னுடைய இருமாப்பு நீங்கி தனது படைக்கும் ஆற்றலை பெற்ற தலம். நான்மறைகள் பூஜித்ததால் வேதபுரி என்னும் பெயர் பெற்ற தலம். சுக்கிரன் பூஜித்ததால் சுக்கிரபுரி என்னும் பெயர் பெற்ற தலம். திருஞான சம்பந்த பெருமான் எலும்பை பூம்பாவை ஆக்கிய தலம். 63 நாயன்மார்கள் ஒருவரான வாயிலார் தோன்றிய தலம். 12 ஆழ்வார்கள்ல 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் பிறப்படுத்த தலம். ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகள் தேவாரம் பெற்ற தலம்னு இந்த தலத்திற்கு பல சிறப்புகள் இருக்கு. 5வது, ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கபாலீஸ்வரருக்கு விசேஷ பூஜை நடக்குது. அது மட்டும் இல்லாம இங்க ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல நடைபெறக்கூடிய 63 விழா தனித்துவம் வாய்ந்தது. பங்குனி திருவிழாவோட 8வது நாள்ல வெள்ளி வாகனத்துல சிவனார் திருவீதி உலா வர அவரோட 63 நாயன்மார்களும் வாகனத்துல பவனி வருவாங்க. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 257வது தேவார தலம். இங்க உள்ள இறைவன் மேற்கு பார்த்து அருள்பாலிப்பது சிறப்பு.